முக்கிய செய்தி, காவல் நிலையத்தில் ஆஜராகாத செந்தில் பாலாஜி. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட வரவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை இந்த செய்தியாளர் ராகவேந்தர் விரிக்க கேட்கலாம். ராகவேந்தர், வணக்கம். செய்தி குறித்த விழுப்புரம். வணக்கம். தாவேகா எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட வழக்கில் இதுவரை கிட்டத்தட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆஜராக வேண்டும் என்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனாலும் சம்மன் அனுப்ப அதற்கு முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மனு தாக்கல் செய்தனர். அதனை அடுத்து நிபந்தனையின் பேரில் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு நிபந்தனைகளை அவர் தெரிவித்திருந்தார். வேறு வழக்குகளில் தன்னை கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எனவே வேறு எந்த வழக்கிலும் தன்னை கைது செய்யக்கூடாது என்று அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 4-5 தினங்களாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்திட்டு வந்திருந்தனர். நேற்று மற்றும் நேற்று முன்தினத்திலிருந்து அவரது சகோதரர் அசோக்குமார் கையெழுத்திட்டு வந்தார். இந்த நிலையில் நேற்று டாஸ்மாகில் இவரது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாகில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை இது தொடர்பாக ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. அதில் A1 செந்தில் பாலாஜி மற்றும் A2 அப்போது இருந்த டாஸ்மாகின் MD விசாகன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேற்பட்டோர் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் செந்தில் பாலாஜி. இந்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனை அடுத்து இன்று காலை வழக்கம் போல் 10:30 மணி அளவுக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். ஆனால் அவர் கையெழுத்திடவில்லை. அவரது சகோதரர் அசோக்குமார் மட்டுமே கையெழுத்திட்டு சென்றிருக்கிறார். அவர் ஏன் செந்தில் பாலாஜி வரவில்லை என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் அசோக்குமார் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து தற்போது இன்று மாலை வழக்கம் போல் 5:30 மணி அளவில் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். இன்றும் மாலை ஆஜராகவில்லை என்றால் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம், அல்லது அவர் இந்த வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் தலைமறைவாக கூடும் என்று தற்போது போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனவே இது தொடர்பாக தற்போது போலீசார் வளையத்திற்கு செந்தில் பாலாஜி இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது அவர் இது உடல்நிலை சரியில்லாத காரணத்தை காட்டி வேறு ஏதாவது செய்யலாம் என்று ஒரு அனுமானம் செய்திருப்பதாக தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது போலீசார் வலயத்திற்குள்ளே செந்தில் பாலாஜி இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.